ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகே பெட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் லவ் பேர்ட்ஸை பற்றி ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் பேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் ப்ரீட் பண்ணி சிக் எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கேஜி ப்ரீட் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீட் மெத்தட். இந்த 2 மெத்தட்லேயும் ப்ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபுட்டும் வாட்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் வைக்கணும்னா தினை, பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு முளை கட்டி வைக்கணும். ப்ளஸ் கேரட் சீவி வைக்கணும். கோதுமை பார்த்திங்கன்னா ஊற வச்சு வைக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, கட்டில் ஃபிஷ் போன் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் கேஜில் இருக்க மாதிரியே பார்த்துங்க. கட்டில் ஃபிஷ் போனில் கால்சியம் சத்து நிறையவே இருக்குது. பேர்ட்ஸ் எக்கு வைக்கலனா கூட நீங்கள் அந்த கட்டில் ஃபிஷ் போன் வச்சிங்கன்னா எக்கு வச்சு சிக்கு நல்லா ஆச் பண்ணி கொடுக்கும். தென் பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கீரை வேணால் வைக்கலாம். நம்ம என்னென்ன ஃபுட்டு வைக்கலான்னு பார்த்துட்டோம். அந்த ஃபுட்டெல்லாம் வந்து எந்த சீசனில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தினை வந்து ரெகுலராக கேஜில் இருக்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் எந்த சீசனில் இருந்தால் வைக்கலாம். கோதுமைலாம் பார்த்திங்கன்னா வந்து ஹீட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சம்மர் சீசனு அந்த மாதிரி சீசன்லாம் வைக்கக்கூடாது. இந்த மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா கோதுமை நல்லா நிறைய வைக்கலாம். தென் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டரை பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துங்க. டெய்லியும் வாட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். தென் சுண்ணாம்பு கட்டியும் ரெகுலராக கேஜில் இருக்க மாதிரி பார்த்துங்க. லவ் பேர்ட்ஸை பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.